Hi friends, welcome back to Punneesi Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம வெத்தலை ரசமும் தேங்காய் துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் ஒரு வெத்தலை, ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது தாளிக்கிறதுக்கு தான் தேவை, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உப்பு. நாங்கள் கல்லுப்பு எடுத்துருக்கோம், நீங்கள் தூளுப்பாக இருந்தாலும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இப்போது தாளிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதில் எடுத்து வச்சுருந்தது தான், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளி, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு வெத்தலை, அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த 1 ஸ்பூன் ஜீரகமும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைக்க போகிறோம். இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி மையணும், அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச அந்த எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அது கூட நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கல்லுப்பையும் அது கூட சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த புளியோட திப்பியெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து வெளியே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் அதில் சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்க அந்த பேஸ்ட், வெத்தலை எல்லாமே போட்டு அரைச்சோம் இல்லையா, மிளகு ஜீரகம், அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் இல்லைனா குக்கர் எதனா ஒன்று வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம தாளிக்கிறதுக்கு போடுறது தான். எல்லாத்தையும் சேர்த்து கடுகு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிறது நல்லா கையால் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் அதை நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்கட்டும். பொதுவாக நம்ம ரசம் கொதிக்க வைக்க மாட்டோம், ஆனால் இந்த மாதிரி வெத்தலைலாம் சேர்த்ததுனால இது கண்டிப்பாக நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இது கொதிச்சாதான் அந்த விறுவிறுப்பு, அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். ஏன்னா நம்ம பூண்டெல்லாம் அரைச்சிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் கொதிச்சாவே நம்மளுக்கு ஒரு நல்ல வெத்தலை ஸ்மெல் அடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெத்தலை ரசம் ரெடி. இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் துவையல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ துவையல் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் இல்லை துருவி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாம். அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, ரொம்ப சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துருக்கோம். அது கூட தேவையான அளவு உப்பு. நீங்கள் துருவி எடுத்துருந்தீங்கன்னா இப்போவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அப்படியே அரைச்சாவே உங்களுக்கு நல்லா மஞ்சிரும். நாங்கள் துருவி எடுக்கல, பெருசு பெருசாக போட்டதுனால ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்குறோம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்மளோட துவையல் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் துவையல் ரசம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சத்து கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த எதிர்ப்பு சத்துக்கு நம்ம இந்த மாதிரி ரசம், வெத்தலை இது எல்லாமே நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வெத்தலையெல்லாம் எப்படி சூப் வச்சு கொடுக்கறது, இல்லைனா கஷாயம் வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கு பதிலாக அந்த மாதிரி ரசம் வச்சு நம்ம சாப்பாட்டில் சேர்த்து கொடுத்துட்டோன்னா அவங்களும் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ சளி, ஜுரம் எல்லாமே அவங்களுக்கு உடனே சரியாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குமே இந்த ரெசிபியில் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.